இந்த சாய்பாபா கும்பிடுறவங்க மேக்ஸிமம் நான் சாய்பாபா கும்பிட வேணாம்னு நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டு ட்ரெண்டிங் ஆகி பிரச்சனை ஆகி முடிஞ்சது தான். நான் திருப்பியும் சொல்லு சாய்பாபா கும்பிடுங்க கும்பிடாதது உங்க விருப்பம். ஆனால் இந்த பேர் வச்சா அந்த பிரச்சனை வருது. அப்போ சாய் அப்படின்ற பேர் வச்சாலோ, சாயின்றதை கும்பிட ஆரம்பிச்சாலோ, சாயின்றதை தூக்கிட்டு அலைஞ்சாலோ, செவ்வாய் ராகுவோடைய வேலை ஆரம்பிச்சுட்டு பஞ்சாயத்து ஆரம்பிச்சு நிறைய பேர் குடும்பத்தில் எதனால பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியாமல் திருப்பி திருப்பி ஐயோ அதை கும்பிட்டா சரியா அதை கும்பிட்டா சரியான்னு சொல்லி திருப்பி திருப்பி அதே பஞ்சாயத்தில் இருப்பாங்க. இது வந்து அது வந்ததுனால வரல. உங்கள் ஜாதத்தில் கூடிய கிரகங்கள் பவராகும் பொழுது அந்த சாயின்ற பேரை உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் வைப்பீங்க, குழந்தைகளுக்கு வைப்பீங்க. அப்போ குழந்தைகளுக்கு சாயின்னு பேர் வைக்கிறப்பே பொதுவாகவே அந்த குடும்பத்தில் நோய் சம்பந்தமான கடன் சம்பந்தமான பிரச்சனை வருது. அப்போ சாயின்ற பேரை மாற்றிடலாமா அப்படின்னா கும்புறதை மாற்றலாம், பேர் எப்படி மாற்றுறது? அது உங்களுடைய இயற்கை குணம்னு சொல்லிட்டு அந்த சாய்க்கு தகுந்த மாதிரி சாய்ங்கிறது செவ்வாயோட பேர் தான் இல்லைங்களா? அப்போ மெடிக்கல் இது சம்மந்தமான விஷயங்களை படிக்க வைங்க, அதில் சக்ஸஸ் ஆகட்டும். அப்போ ஒரு பக்கமாக நெகட்டிவாக இருந்தால் ஒரு பக்கமாக அதை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுங்க. ஆனால் அந்த பிரச்சனை நடக்காமல் போகாது, நடக்கத்தான் செய்யும். ஏன்னா பேர் வைக்கிறதுங்கிறது ஜாதத்துலேருந்து தானே வருது. அப்போ உங்களுடைய நோய்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் ஜாதத்துலேருந்து வந்தது. அதுக்கான பேர்கள் எடுத்து வெளிப்படுத்துது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர, இதில் பேருங்கிறது வந்து சாயின்னு பேர் வச்சு அந்த மாதிரி பஞ்சாயத்துகள் செவ்வாயோட பஞ்சாயத்துகள் வந்துடும்.